எத்தனை தடவை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? நல்ல விஷயம். அதான் சொன்னல தம்பி, எனக்கு இருக்கே தம்பி. நான் நாட்டு சாப்பாடு சாப்பிட்றாரு போறாரு நீங்க சொல்லிதான் எனக்கும் சந்தோஷம். ஏதோ ஃப்ரீ டெஸ்ட்ல தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வெளியெல்லாம் போனா 10,000 பயந்துருக்கு. நான் பயந்து போயிட்டேன். ஏதோ போட்டு நீங்க காசு காசு கேட்டுருவீங்களோ, நானே கடன் ஃப்ரீதான். பார்த்துக்கிட்டீங்களா? டபுள் கோடு அப்படின்னா இல்லைன்னு அர்த்தமா? சொல்றத கேளுங்க. கங்க்ராச்சுலேஷன், மீண்டும் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன். எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது. நீங்கள் அம்மாவை போகிறீங்க. அட பல்லுகளால உடச்சு விடுவோம். ஆளு மயிறு பாரு, அம்மாவை போறான். என்ன சொல்றான்? அவன் டாக்டர் அம்மாவை போறான்னு போய் சொல்லிட்டு இருக்கான். போயிடுங்க சார். இல்லை என்ன அப்புறம் என்ன போய் கண் இது தானே கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பொய் சொல்லுங்க. நாங்கள் பொய் சொல்லலாம். சரி, மிஷின் பொய் சொல்லுமான 2 கோடு காட்டுங்க. என்ன மறுபடியும் இருங்க ஒரு நிமிஷம் பாரு. நான் என்ன சொல்றேன், ஐ எம் ஏ டாக்டர். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? போயிட்டு இருந்தேன், என்னை போட்டு இழுத்துக்கிட்டு போனா ஏன்னா அப்படி பண்றீங்க? ஆளுகள் பேச மரியாதை கட்டுப்படும். எந்த ஏரியாவில இருந்து பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சொல்லலாம். அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். செவனு போயிட்டு இருந்தோம். எப்படியா இருந்தாலும் பிரசவத்துக்கு நம்மள்ட்ட தானே வந்தா. எங்க பேரு மறுபடியும் பிரசவம் எனக்கு டென்ஷன் ஆயிட்டு சொல்லிவிட்டேன். சொல்றத கேட்டுப்போங்க. அவர் வந்து என்ன மனநிலை இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவர் நம்மளுக்கு நான் இது அவரு என்ன தெரியுமா, அவரு ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்தா காசு தலைவரா என்ன தலைவரா ஏன்னா போய் சொல்லுவாங்க தலைவர். மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு தலைவரா இரு தலைவரா வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். தலைவரா ஆனா ஒரு டாக்டரா நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன். என்ன பண்ண போறேன்? ரிப்போர்ட் எடு. இல்லை நீங்க எங்க வேணாலும் பாத்தீங்க. எத்தனை இது ட்ரீட்மெண்ட் நான் எத்தனை பிரசவம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியாதா?
இங்க பாரு அவ்வளவுதான். ஏதாச்சும் பேசுனீன்னு வச்சுக்க அப்ப அவ்வளவுதான். பிடிச்சிட்டு வந்தான் பாரு. பிடிச்ச புளியம்பொங்க கொம்பா போடுறாங்கன்னா சரி காட்டா மாரி ஒரு ஆள் பிடிச்சோம். நீங்க ஒண்ணு உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. காட்டாங்கட்டான்னு யாரை காட்டான்னு சொல்றா? யாரை காட்டான்னு சொல்றா? உங்களை சொல்ல விடுங்க. ஏய் அவர் எங்க வேணா போய் பாத்துக்கிட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒரு தாயோட வலி என்னன்னு எனக்கு மட்டும் தான். உங்களுக்கு சொல்ல ரிப்போர்ட்ல என்ன எழுத போறான்? ரிப்போர்ட் எழுதானே. நீங்க உங்களுக்கு வந்த ரிசல்ட் ரிப்போர்ட் எழுதுறானே. இல்ல பாரு ஏதாச்சும் தப்பா எழுதுனா நான் டென்ஷன் ஆயிடுவேன்டா தம்பி. அவ்வளவுதான் உனக்கு. ஓகே ரிப்போர்ட்டும் நீங்க இதுவும் அப்படியே கையில வாங்கிட்டே போயிடுங்க. இதை தூக்கிறாங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஆகுனா. ஓகே சார். டேப்லெட் 2 எடுத்துக்கணும். ஓகே சார். சுந்தரமணி பூசண முனி மாமா இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி காட்ட சொல்லுங்க. ஏன்னா வந்து குழந்தை தலைகீழ இருக்கா முன்னாடி சார். சார் மறுபடியும் என்ன வார்த்தை சொன்னா பாத்தியா? ரிப்போர்ட் இப்ப என்ன சொன்னா பாத்தியா இல்லையா? குழந்தை தலைகீழ இருக்கான். சார் ரிசல்ட் சொல்லுது சார். ரிப்போர்ட் சார் ஒரு நிமிஷம் பொறுமையா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த ரிப்போர்ட் அந்த ஆட்ட கூட்டு அனுப்பலாம். டெய்லி போட்டு என்ன பிடிச்சு வந்து மூத்திரத்தை எடுத்து எய்ட்ஸ் இருக்கா அது இருக்கான்னு சொல்லிவிட்டு எப்படி சொல்லலாம்? கேமரா சரி பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கேமராங்கிறீங்க. எது காமெடி? நான் கடன் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தேன். ஏதோ டெஸ்ட் கிஸ்ட்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ரெக்னன்ஸா இருக்காங்க சொல்லலாமா? சாரிங்க சும்மா பண்ணு தானே கூப்பிட்டு வந்தேன். எதையா பண்ணு? எது பார்த்தா இல்லை என்னோட பையன் வயசுல இருக்கிறீங்க கூட்டு வந்து நான் செவனேன்னு நான் போயிட்டு இருக்கிறேன். காமெடி பரவாயில்ல. தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆகி போட்டு அடிச்சு விட்டேன். பரவாயில்ல சரியான என்ன இது மாதிரி எல்லாம் போட்டு சண்டை பயங்கரமா போட்டு பப்ளிக்ல போட்டு பண்ணா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? ஒரு எய்ட்ஸ்னா கூட ஏத்துவாங்க போல இருக்கு. ஒரு ஜென்ஸ் வந்து கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னா என்ன பாக்குறவங்க போட்டு அடிக்க. சாரிப்பா சும்மா சாரி ஒன்னே பிடிச்சது பண்ணிட்டா. சாரி சரி ஓகேண்ணே ரொம்ப நன்றி. நாங்கள் பண்ணுறதுக்காக எடுத்தோம். இன்னொரு விஷயம்ண்ணே, உங்களை பர்மிஷன் கேட்காம தான் நாங்கள் இதை எடுத்தோம். பட் ஆனால் வந்து இந்த வீடியோ போடும்போது பர்மிஷனோட தான் நாங்கள் போடுவோம். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் இந்த வீடியோ போடுவோம். போட்டா எனக்கு எதுவும் இல்லைண்ணே, சும்மா ஒரு காமெடி பார்க்குறவங்க சிரிப்பாங்க. ஒரு ஃபன்னு, ஒரு மக்கள் என்டர்டெயின்மெண்ட். சரி போட்டுக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. ஒரு வணக்கம் வச்சுருங்க. ஆனா ஒண்ணு மஞ்சால இருக்கும் போது